ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளோட சக்தி டெய்லர்ஸ் சேனலில் அம்பர்லா ஸ்கர்ட், அம்பர்லா கவுன் அப்படின்னு சொல்லலாம், ஸ்கர்ட்டுன்னு சொல்லலாம். அம்பர்லா கவுன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத ரொம்ப சிம்பிளான சிந்தட்டிக் சாரியில் நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த கவுனு சிம்பிளான மெத்தடில் ஈஸியான முறையாக, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒரு ஈஸி மெத்தடில் நான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். எல்லாம் கவனமாக வீடியோவை பாருங்கள். எல்லாருமே நீங்கள் இதை ட்ரை பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். கட்டிங் வீடியோ, இதனோட கட்டிங் வீடியோ முன்னாடி வீடியோவாக போட்டிருப்பேன். நீங்கள் அதையும் பார்த்துட்டு அடுத்தது இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் நீட்டாக அம்பர்லா கவுனு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போது தேவையான அளவு கழுத்து வெட்டிட்டு கேன்வாஸ் பீஸு கழுத்தளவுக்கு தைச்சு லைனிங் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம கரெக்டாக கழுத்தெல்லாம் லைனிங் கிளாத்து இது எல்லாத்தையும் ஒரே ஈவனாக வச்சு நம்ம பின் பண்ணிக்கலாம். இந்த சிந்தட்டிக்ங்கிறதுனால பின் பண்ணாமல் தைச்சா மேலே கீழே எக்ஸ்ட்ராவாக அந்த மாதிரி இழுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கரெக்டாக வச்சு நம்ம பின் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு பின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா எங்கேயும் கோணையாக இழுத்துட்டு போகாமல் அழகாக நம்ம எப்படி கழுத்து வெட்டினமோ அதே மாதிரி வரும். இங்கே ஒரு பின் பண்ணிட்டேன். அடுத்தது இங்கே ஒரு பின். எல்லோரும் மறக்காமல் இந்த பின்னை பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இது சிந்தட்டிக்ங்கிறதுனால உங்களுக்கு இழுத்துட்டு போகும். அதனால் கரெக்டாக இங்கேயும் வச்சு இப்படி மூணையும் ஒன்றா தைக்கிறதுக்கு முடியாதவங்க ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தையும் சிந்தட்டிக் கிளாத்தையும் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கேன்வாஸ் கிளாத்தை வச்சு இன்னொரு தையல் நீங்கள் போடலாம். இப்போ நான் மூணையும் ஒன்றா வச்சு உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணலாம். கரெக்டான ஸ்டிச்சிங் வச்சுக்கோங்க. ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். இந்த கேன்வாஸ் கிளாத் இருக்குது பாருங்கள், இதனோட எஜ்ஜிலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையே தையல் இதுலேயே வந்திருக்கு. தள்ளி எங்கேயும் போட வேண்டாம், இதுலேயே போட்டுட்டு வாங்க. போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த பின்னெல்லாம் எடுத்துடலாம். பின்னெல்லாம் எடுத்துட்டு இந்த கட் கொடுத்துருங்க. கேன்வாஸ் கிளாத்தை திருப்பறதுக்கு எப்போவுமே கழுத்துக்கிட்ட லைட்டான இந்த மாதிரி கட் கொடுத்துருங்க. அங்கங்கே தையல் வரைக்கும் எட்ஜு வரைக்கும் கொண்டு போகாதீங்க. கொஞ்சம் முன்னாடி இந்த கட்டை நிறுத்திக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கேன்வாஸ் கிளாத்தை நீங்கள் உள்ளே திருப்பி ஜாயின் பண்ணுங்கள். இது நெக்குக்கு எந்த டிசைனும் இல்லை, சாதாரணமான ஒரு ரவுண்ட் கழுத்தில் அனார்கலி ட்ரெஸ்ஸு, அம்பர்லா ஸ்கர்ட்டு. ஏன்னா இந்த சிந்தட்டிக் மெட்டீரியலில் பெருசாக அந்த டிசைன் இந்த டிசைன் எது வச்சாலும் அவ்வளோவா நல்லா இருக்காது. இது ஒரு சாதாரணமான சிம்பிளான சாரீ போட்டிருக்கறனால சிம்பிளான மெட்டீரியல் வீட்டில் போட்டிருந்தா கூட ஒரு இதாக இல்லாமல் இருக்கிற மாதிரியாக கேட்டிருக்காங்க. அதனால் இந்த சிம்பிள் மெத்தடு புதுசாக தைக்கிறவங்களுக்கு இந்த சிம்பிள் மெத்தடில் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப்பு ஒவ்வொன்றா நெக் டிசைன்ஸ் வைக்கிறது எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கலாம். நல்லா ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு. ஒரு தையல் நம்ம போட்டுட்டோம். போட்டுட்டு இந்த இடத்துல ஷோல்டரையும் ஒரு தையல் போட்டுருங்க. போட்டுட்டு கழுத்தை நம்ம இன்னொரு தையல் போட்டுடலாம் இந்த கேன்வாஸில். இதை ஹெம்மிங்கும் பண்ணலாம், தையலும் போடலாம். சரிங்களா? அது அவங்களோட விருப்பம்தான். இந்த இடத்த நான் இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு வரேன் பார்த்தீங்களா? இந்த இடத்த ஹெம்மிங்கும் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், ஸ்டிச்சிங்கும் பண்ணிக்கலாம். ஏன் சும்மாவே இதை அப்படியே திருப்பி போட்டு இந்த கழுத்தை ஸ்டிச் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொன்னால் அப்படியும் தைக்கலாம். ஆனால் அந்த நெக்கு ஒரு ஃபினிஷ் இல்லாமல் ரொம்ப சிந்தட்டிக்காக இருக்கிறதுனால ரொம்ப லூஸாக நல்லாவே இருக்காது பார்க்க. அதனால தான் கேன்வாஸ் கிளாத்தை கொடுத்து நீங்கள் பண்ணும்போது நல்லா அழகாக வரும். அதுக்காக கேன்வாஸ் கிளாத் கொடுத்துருக்கோம். சைட்லேயும் ஒரு தையல் 2 சைடும் நான் போட்டுக்கிறேன். துணி நகராமல் இருக்கிறதுக்காக இந்த தையலை எல்லாருமே போட்டுக்கோங்க. இந்த ஓரத்துலேயும் இந்த ஓரத்துலேயும் இதை போட்டோம்னா இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டு தட்டு முடிய போகுது வேலை. இதனோட கட்டிங் வீடியோ முன்னாடி இருக்கும், நீங்கள் எல்லோரும் மறக்காமல் அதை பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்.
இப்போ இது கழுத்தினோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பிசுரை நம்ம வந்து கட் பண்ணிடலாம். சரிங்களா? பண்ணிவிட்டு பேக் தட்டு எடுத்து கீழே லைனிங் கிளாத்தை வைங்க. வச்சுட்டு அடுத்து மேல் தட்டு ஃப்ரண்ட் தட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த தட்டு இதையும் வச்சு ஷோல்டரில் இங்கே பார்த்துக்குங்க. இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் விட்டு இந்த ஷோல்டரை வைக்கிறீங்க. அதே மாதிரி இதை மேலே வைக்கிறீங்க. 1/4 இன்ச் வச்சு விட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தைச்சிக்கோங்க இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த பக்கமும் ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத், அடுத்து ஃப்ரண்ட் தட்டு, அடுத்து இது பேக் தட்டு. 1/4 இன்ச்சு உள்ளே விட்டு தைங்க. அது வந்து நம்ம பேக் தட்டு மடக்கி கொடுக்கறதுக்காக அந்த 1/4 இன்ச்சு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. டபுள் ஸ்டிச்சாக போட்டுக்கோங்க. நம்ம டபுள் ஸ்டிச் போட்டுட்டோம். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ ஷோல்டர் வந்து உங்களுக்கு பிசிறு இல்லாமல் நல்லா நீட்டாக கிடச்சிருக்கும். இப்போ பாருங்கள், பிசிறு இல்லாமல் இருக்குது இல்லைங்களா? அடுத்தது இந்த நெக்கை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு ஒரு கிராஸ் பீஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் 1/4 இன்ச்சில். இதை இங்கே பாருங்கள், கீழே கொடுத்து 1/4 இன்ச் மேலே, இது வந்து ஃபோல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்காக 1/4 இன்ச் மேலே கொடுத்து இதை நீங்கள் ஜாயின் பண்ண ஆரம்பிங்க. அப்படியே இது ப்ளவுஸ்க்கெல்லாம் நம்ம லைனிங் கிளாத்தை கொடுத்து லைனிங் துணியை கொடுத்து கழுத்து பீஸ் கீழே கொடுத்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மெத்தட், சேம் மெத்தடு தான். இந்த மாதிரி நம்ம கழுத்தை ஃபினிஷ் பண்ணும்போது பேக் தட்டு நல்லா ஸ்ட்ராங்காக நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் தட்டுக்கு வந்துட்டு நம்ம கேன்வாஸ் கொடுத்துருக்கோம். பேக் தட்டுக்கு துணியை கொடுத்து கிராஸ் பீஸை கொடுத்து நம்ம கழுத்து பீஸை ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். அப்போது அதனோட கழுத்து வந்து நல்லா அழுத்தமாக இருக்கும். இதே நம்ம வந்துட்டு திருப்பி போட்டு மேலே லைனிங் துணியை வச்சு ஒரு திருப்பி போட்டு மேலே தைக்கிறது அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அது லைஃப் வருமா கேட்டால் கண்டிப்பாக வராது. அந்த கழுத்தினோட ஃபினிஷிங்கும் வந்துட்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு நல்லா வராது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி தைங்க, நல்லா வரும். பார்க்குறதுக்கும் இது நல்லா இருக்கும். இங்கேயும் ஒரு 1/4 இன்ச் விட்டு நீங்கள் இதை கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ப்ளவுஸ்க்கெல்லாம் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே தான் இதை பண்ணிட்டு வரேன். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு தையல் போடுங்க. இப்படியே கரெக்டாக இழுத்து வச்சு கொடுத்துட்டே வாங்க. இந்த கிராஸ் பீஸ் ஜாயிண்ட் போட்டிருந்தீங்கன்னா ஜாயிண்ட்டை வந்து இந்த பக்கம் ஒரு பகுதி இந்த பக்கம் ஒரு பகுதியாக இப்படி விரித்து எடுத்து தைங்க. உங்களுக்கு அழுத்தமாக கொடுக்காது. அந்த இடத்துல கழுத்து பீஸ் தைக்கிற இடத்துல அழுத்தம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக இது இப்படி தைங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த அம்பர்லா ஸ்கர்ட்டில் குர்த்தி கவுனு எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். அவங்க பேர் வைக்கிறது அவங்க இஷ்டம்தான். கவுன்னே வச்சுக்குவோம் நம்ம. இது கவுன் தான். கீழே ஒரு லெக்கின் போட்டால் இந்த ட்ரெஸ்ஸை நம்ம போடலாம். அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸு. பிசுரை மட்டும் கட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். இந்த பிசுரை உள்ளே மடக்கி இதை இங்கே மடக்கிறேன். மடக்கி ஒரு தையல் போட போகிறேன். இப்படி கரெக்டாக எடுத்து விட்டுட்டே வாங்க. ஏன்னா சிந்தட்டிக்கு கொஞ்சம் கோணையாக இழுத்துக்கிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி கழுத்து பகுதியை துணி எக்ஸ்ட்ரா இருக்கிறது கீழே இழுத்துட்டு வர்றது அதெல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி தைச்சிட்டு வரணும். சரிங்களா? காட்டன் மெட்டீரியலாக இருந்தால் நம்ம சொன்ன பேச்செல்லாம் கேட்கும். ஆனால் இந்த மெட்டீரியலில் தைக்கும்போது நமக்கு ரொம்ப கவனமாக தைக்கணும். ஆனாலுமே இதை நீங்கள் 2 ட்ரெஸ் தைச்சி பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னால்
ஈஸியாக தான் இருக்கும். சிந்தட்டிக்கில் நம்மளால் பிகினர்ஸ் புதுசாக தைச்சி பழகியிருக்கோம், நம்மளால் முடியுமா அப்படின்னு நினச்சலாம் பயப்படாதீங்க. முடிக்கிறதும் அதே மாதிரி தான். அந்த 1/4 இன்ச் துணி விட்டுருந்தேன் இல்லைங்களா, அதை நான் உள்ளே கொடுத்து மடக்கி கொடுத்து முடிக்கிறேன். இப்போது ஃப்ரண்ட்டு பேக்கு 2 சைடு நம்ம கழுத்து ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. அடுத்தது பார்த்துங்க, இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு, இந்த 2க்கும் நம்ம கழுத்தை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து இதுலேயும் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இதை வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம்னு சொன்னால் பார்த்தீங்களா, துணியை அந்த மாதிரி பண்ணிடுவோம். ஏன்னா நகர்ந்து போகும். கரெக்டாக எங்கே இருக்கோ அந்த இடத்துல வச்சு இது பண்ணுங்கள். நீங்கள் இழுத்து பண்ண வேண்டாம். அதே மாதிரி இங்கேயும் இப்படி கரெக்டாக எடுத்து விடுங்க. ரொம்ப பிடிச்சி இது பண்ணாதீங்க. இப்படி வச்சு தேய்ங்க. இது தையில போட்டுக்கிட்டிங்களா. அடுத்தது நம்ம இதில் வந்து கை வைக்க போகிறோம். கை வைக்கிறதுக்கு 2 கையெல்லாம் கரெக்டாக இருக்கா என்ன ஏதுன்ட்டு நம்ம வந்துட்டு கரெக்டாக செக் பண்ணி மடக்கி கையை கட் பண்ணிக்கலாம். இப்படி மடக்கி போடுறோம். போட்டுட்டு ஆம்கோல் அளவு இருக்குது, இது பத்தாது, அதனால் கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணுறோம். நான் சொன்னது தான் ஏற்கனவே. சின்னதாக இருந்தால் இந்த அளவை நம்ம பெருசு பண்ணிடலாம். ஆனால் பெருசாக வெட்டிட்டிங்கன்னா நம்ம இதை சின்னது பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது சின்னதாக இருக்குது. இப்போ நான் பெருசு பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் இதுலேயே தெரிஞ்சுக்கோங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் ஏன் முதல்லையே கரெக்டாக கட் பண்ணாமல் உங்களுக்கு நான் அப்புறமா காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இப்படியும் இருக்கும் சிலது. நம்ம எல்லாத்தையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக வெட்டுறதுக்கு சிலரால் முடியாது. இப்படி சின்ன தப்பு வந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இல்லையா. அதனால தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். லேசாக முன்கை வந்து எடுத்துட்டேன் லைட்டாக பாருங்கள். அதே மாதிரி இந்த பக்கம் சொல்கிறையும் கரெக்டாக இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாத்துக்குமே வரும். நம்ம அதை கரெக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றதுக்காக தான் இப்படி காமிக்கிறதே நான். இப்போ நீங்கள் கொஞ்சம் குறைஞ்சி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் கரெக்டாக நேர் பண்ணி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு முன்கைக்கு மட்டும் லைட்டாக குறைஞ்சி எடுத்திங்கன்னா போதும். ஏன்னா இது மேக்ஸி ட்ரெஸ் மாதிரி அம்பர்லா கவுன் தானே, ப்ளவுஸ் இல்லை, ரொம்ப டைட் ஃபிட்டில் போட மாட்டோம். அதனால் இப்போ கையும் நம்ம வெட்டி எடுத்தாச்சு கரெக்டான அளவுக்கு. இப்போ நம்ம கையை ஜாயின் பண்ணுறோம். கை வந்து நான் லைனிங் கிளாத் வச்சு ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். பண்ணி எந்த டிசைனும் இல்லை, சிம்பிளான கை தான் நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். கீழே மடக்கி கொடுத்து இந்தனோட நடுப்பகுதியை வச்சு நம்ம இதில் இப்படியே பார்த்து இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் போதாமல் இருந்துச்சு, நம்ம மறுபடியும் கட் பண்ணினதுனால இப்போ கரெக்டாக இருக்குது. சரிங்களா. இப்போ நம்ம இந்த கையை வந்து இதில் வச்சு ஜாயின் பண்ணுறோம். இப்படியே ஒரு 1/4 இன்ச்சில் இழுத்து பிடிக்காமல் லைட்டான இதில் விட்டு இப்படியே துணி எப்படி இருக்கோ அந்த இதுலேயே விட்டு ஒரு தையல் போட்டுக்கிட்டே வாங்க பின்னாடி வரைக்கும். இது ஃபுல் வீடியோவாகவே நான் உங்களுக்கு போட்டுடுறேன். இதை 2 வீடியோவாக போடலை. நீங்கள் எல்லோரும் ஃபுல் வீடியோவும் பார்த்தீங்கன்னா இந்த கவுன் வந்துட்டு அழகாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி பழகிடலாம். அதனால் இது கொஞ்சம் சிம்பிளான மெத்தடு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். மறக்காமல் முடிய வரைக்கும் பாருங்கள். ரொம்ப ஈஸி. புதுசாக கற்றுக்கிறவங்க கூட நீங்கள் இதை தைச்சிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி கூட சொல்லலாம், இதை நான் தைச்சிட்டேன் இதை பார்த்து அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நானும் சந்தோஷப்படுவேன். நீங்கள் இதை பார்த்து தைச்சிருக்கீங்க அப்படின்னு தெரியும்போது எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதெல்லாம் நம்மளால் தைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவங்க கூட தைக்கிற மாதிரியான ஒரு மெத்தடில் தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். இதுக்கு மேலே கைக்கு டிசைன் வைக்கலாம், கழுத்துக்கு டிசைன் வைக்கலாம், ரோப்பை நல்லா டிசைனாக கொடுக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இப்போ இந்த ட்ரெஸ்ஸையுமே கூட கீழே வந்து
பாட்டம் கீழே மடக்கி அடிக்கிற இடம் இருக்குது பாருங்கள், அதை வந்து ஜிக்ஜாக் மிஷினில் வச்சு அப்படியே நெளியாக அப்படியே ரெடிமேட் கவுன்லலாம் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டிச்சு தான் இதுக்கு நான் போட போகிறேன். அதை மட்டும் உங்களுக்கு நான் தனி வீடியோவாக அந்த ஜிக்ஜாக் பண்ணுறத தனி வீடியோவாக அந்த மிஷின் எப்படி இருக்கும், அதில் எப்படி நம்ம இதை பண்ணுறது அப்படின்றத இன்னொரு வீடியோவாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ட்ரெஸ்ஸை முழுசாக முடித்து மட்டும் காமிச்சிக்கிறேன். கீழே மடக்கி என்கிட்ட ஜிக்ஜாக் மிஷின் இல்லை, சாதா இந்த ஒரு மிஷின் தான் இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து கீழ் பாட்டம் மட்டும் மடக்கி அடிச்சுக்கலாம். அப்படியே ஒரு சின்னதாக ஒரு மடக்கி ஓரத்தை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜிக்ஜாக் மிஷின் இருக்கிறவங்க அந்த சுருளாக வர மாதிரி அதை தைக்கும்போது இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மிஷின் இல்லாதவங்க நீங்கள் இந்த மாதிரி இப்படி கூட பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கையும் வச்சிட்டோம். இப்படி ஓப்பனாக இருக்கும்போதே நம்ம வந்துட்டு அந்த இடுப்பு பகுதியை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டுனோட உயரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படி செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணலாம். ஃப்ரண்ட் தட்டு பேக் தட்டினோட உயரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து முன்னக்கின்ன கீழே இருந்ததுனாவும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக ஒரு தடவை செக் பண்ணிடலாம். சரிங்களா? கைக்கிட்ட கரெக்டாக தான் இருக்குது. மேலே கீழெல்லாம் பெருசாக இதாக இல்லை. இந்த லைனிங் கிளாத் மட்டும்தான் கொஞ்சமாக இதாக இருக்குது. இதை மட்டும் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். முன்ன பின்ன வந்துருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நம்ம செக் கூட பண்ணிக்கலாம். இது எத்தனை இன்ச்சு, 14 இன்ச்சு ஷோல்டர்லேருந்து உயரம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 14 இன்ச்சு இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள், பர்ஃபெக்டாக 14 இருக்குது. நானே இப்போ இதில் ஸ்டிச் பண்ண போகிறேன். இதில் என்ன பண்ணுறோன்னா, இதுலேயும் பிசுரே இல்லாமல் லைனிங் கிளாத்தையும் அந்த மெட்டீரியல்ஸு இந்த பூனம் மெட்டீரியலையும் நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு தட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு தட்டை எடுத்துக்கிறீங்க. சரிங்களா? இப்போ இதெல்லாம் கரெக்டாக இது பண்ணி வச்சுருக்கு. இந்த ஒரு தட்டை எடுத்துகிட்டு இந்த அம்பர்லா ஸ்கர்ட்டு நம்ம 2 பார்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் பாருங்கள், அதில் ஒரு பகுதியை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு உள்பக்கம் வெளிப்பக்கம் செக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இது வெளிப்பக்கம் கொஞ்சம் டார்க்காக இருக்குது, இதில் உள்பக்கம் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. இதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கங்க. இந்த வெளிப்பக்கமும் இந்த உள்பக்கமும் உள்ளே வர மாதிரி இதை வச்சு ஒரு தையல் போடுங்க. இங்கேருந்து கரெக்டாக இருக்குது. இந்த இடுப்பு பகுதிக்கும் இதுக்கும் பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கிறதுனால நான் அப்படியே தைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் சென்டர் மார்க் பண்ணிக்கங்க. இதுலேயும் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இந்த சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மேலே கீழே ஏறத்தாழ வராமல் ஒரே அளவு இருக்கும். இப்போ இந்த சென்டர்லேருந்து நான் மார்க் பண்ணல, கரெக்டாக இருக்கிறதுனால நான் இதிலிருந்தே கொண்டு வரேன். அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். இப்படி தனித்தனியாக தைக்கிறதுனால இது இன்னும் கொஞ்சம் ஈஸியான மெத்தட். இது ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அப்புறமா தைக்கிறத விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் உங்களுக்கு இந்த மெத்தட் இப்போ காமிச்சு கொடுக்குறேன். ஒரு சைடு இதை தைச்சிட்டோங்களா, அடுத்தது இதுக்கான லைனிங் கிளாத். நான் ஆல்ரெடி இதை இந்த மாதிரி கீழே ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணினதை கீழே ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த லைனிங் கிளாத்தை வந்து நம்ம இந்த துணியை கொடுத்தீங்க இல்லையா, மேலே கொடுத்து இதை தைச்சிங்க, இதை வந்து லைனிங் கிளாத் இருக்கிற இடத்துல கொடுங்க. கீழே கொடுத்து அதே மாதிரி அதே அளவு இருக்குதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. எல்லாத்தையுமே அளவு கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ஆரம்பிங்க. கரெக்டாக இருக்குது. நான் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். இதுவுமே உங்களுக்கு பிசுறு இல்லாமல் இடுப்புக்கிட்ட க்ளோஸ் ஆகி அப்படி தான் வரும். சரிங்களா? இதை நீங்கள் எல்லாருமே கற்றுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாருமே இதை சொல்லித்தர மாட்டாங்க. இதெல்லாம் பொட்டிக்கில் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி பிசுறு இல்லாமல் க்ளோஸ் பண்ணி ட்ரெஸ் தைச்சி தருவாங்க. ஸ்டிச்சிங் சார்ஜ் எக்கச்சக்கத்துக்கு வாங்குவாங்க. அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு நீங்களும் இதே மாதிரி தாராளமாக பண்ணலாம். பெரிய வேலையே கிடையாது. இப்போ நான் ஒரு சைடு ஜாயின் பண்ணிட்டேன். அந்த ஒரு சைடை பாருங்கள், பார்த்தீங்களா இருக்குது. ஒரு சைடு ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கான பின்னாடி பகுதியை பாருங்கள், க்ளோஸாக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி சேம் மெத்தடில் இன்னொரு வாட்டி இந்த பக்கத்துக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். இதை இன்னொரு புரியாதவங்க இங்கேயும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் மேல் பக்கத்தை எடுத்து வைக்கிறோம். அதே மாதிரி
இந்த அம்பர்லா குர்த்தி கட் பண்ணியிருக்கிற கீழே ஸ்கர்ட்டுக்கு கட் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்லையும் மேல் பகுதி இது பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இது லைட்டாக இருக்குது, இது உள்ளே, இது கொஞ்சம் திக்காக இருக்குது, இது வெளியில். இதை நீங்கள் முதல்லையே நான் மார்க்கும் பண்ணி வச்சுருக்கேன் அங்கங்கே மஞ்சள் கலரில் இதில். அதனால தான் நான் ஒவ்வொரு ட்ரெஸ்க்கும் சொல்லிகிட்ருக்கிறேன். துணியை கட் பண்ணதுக்கு முன்னாடியே நீங்கள் உள்பக்கம் வெளிப்பக்கத்தை மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ண ஆரம்பிங்க. தனித்தனியாக துணியை நம்ம கட் பண்ணினதுக்கு அப்புறமா அவ்வளோ சீக்கிரம் சில துணியில் உள்பக்க வெளிப்பக்கத்தை நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. அது தைச்சதுக்கப்புறம் கூட சில ட்ரெஸ்ஸு முடித்ததுக்கப்புறமா பார்க்கும்போது கொஞ்சம் வெளுத்த மாதிரி உள்பக்கம் இது வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் வெளுத்த மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் நம்ம எல்லாத்தையும் பிரிச்சுட்டு மறுபடியும் முதல்லிருந்து ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், எல்லா ட்ரெஸ்ஸையும் கட் பண்ணதுக்கு முன்னாடியே நீங்கள் பாருங்கள், நான் மார்க் பண்ணியிருக்கிறது தெரியுதா இல்லையான்னு தெரியல. இது உள்பக்கம் அப்படின்ட்டு நான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன் இந்த பென்சிலில். பூவாக இருக்கிறதுனால சரியாக தெரியல. ஆனாலும் நீங்கள் நல்லா திக்காக மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு கவனமாக அதை மனசில் வச்சுட்டு தேய்ங்க. இப்போ நான் இதை தைச்சிட்டேன். அடுத்து லைனிங் கிளாத்தையும் நான் கீழே இருந்து கொண்டு வரேன். கீழே வச்சு இந்த லைனிங் கிளாத்து இந்த இதுவும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு தைக்கணும். நம்ம இதையும் செக் பண்ணிக்குவோம் அளவு கரெக்டாக இருக்குதான்ட்டு. இந்த ஸ்கர்ட்டுக்கான இடுப்பளவும் இந்த சட்டைக்கான இடுப்பளவும் கரெக்டாக இருக்குதா, மேலே இருக்கிற பார்ட்டுக்கான இடுப்பளவு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது. அதனால் நம்ம அப்படியே வச்சு இதை ஜாயின் பண்ணலாம். இவ்வளவு ஈஸியாக யாரும் சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இதை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் பார்க்குறவங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அழகாக இந்த ட்ரெஸ் நம்மளும் தைக்கலாம். புதுசாக இப்போ தான் நான் ஸ்டிச் பண்ணி பழகியிருக்கேன், ஆனாலும் நான் இதை தைச்சிட்டேன் உங்கள் வீடியோவை பார்த்து அப்படின்னு சொன்னால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்போது இந்த பக்கமும் நம்ம இதை தைச்சாச்சு. இதையும் நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். ரெண்டு சைடும் இப்படி தைச்சு இந்த பக்கம் இப்படி இருக்குது, இந்த பக்கம் இப்படி இருக்குது. இதை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். சரிங்களா? ரெண்டு சைடு ப்ளவுஸில் தைப்போம் இல்லையா, நேரான தையல் வரும் இல்லையா, அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம். காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு கைப்பகுதியை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு கையினோட சுற்றளவு இவங்களுக்கு 12.5. அப்போது 6.25 வைக்கிறேன் நான். 12.5ங்கிறதுனால 6.25 வச்சு அதில் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிடுறேன். கையை ஃபஸ்ட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உடம்பு சுற்றளவு 36. 36னா 18 வரணும். 18ல் உடம்புக்கிட்ட நம்ம மார்க் பண்ணணும். அடுத்தது டேப் எடுத்துக்கோங்க. கரெக்டாக இந்த பக்கம் கரெக்டான கேப் விட்டு இங்கே பாருங்கள். 18ல் ஆல்ரெடி மார்க் இருக்குது நம்ம கட் பண்ணப்போ. இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை ஸ்டிச் பண்ணும்போது நான் செக் பண்ணிகிட்டே தான் உங்களை தைக்க சொல்லி கற்றுக் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். 18. அடுத்தது இடுப்பு சுற்றளவு வேணும் நமக்கு. 18 கிட்ட வரைக்கும் கொண்டு வந்து வச்சுட்டு நிறுத்திக்கோங்க. நிறுத்திட்டு இடுப்பு சுற்றளவை கரெக்டாக வச்சு இந்த இடத்துல 33னா 16. சரிங்களா? நம்ம இதே மார்க் பண்ணியிருக்கிற அதே இடம் தான் வருது. இந்த இடத்துல 16 கரெக்டாக இங்கே பாருங்கள். இந்த பகுதி இதையெல்லாம் சரியான அளவில் வச்சு நீங்கள் இந்த இடத்துல 33 கிட்ட கொண்டு வந்து நிறுத்திடுறீங்க. நிறுத்திட்டு இதை இப்படியே இந்த ஸ்கர்ட்டை கொஞ்சமாக கிராஸாக இங்கே இது அடுத்தது இது இந்த 4 துணியும் ஒன்றா வச்சு இங்கிருந்து பாருங்க கீழே வரைக்கும் க்ளோஸ் பண்ணிடுங்க. 2 ரொம்ப இழுத்து பிடிக்க வேண்டாம். அப்படியே ஒரு 3/4 இன்ச்லேயே தையல் கொண்டு வாங்க. மேலே இந்த இடுப்புக்கிட்ட கொஞ்சம் கிராஸாக வரும். கீழே வர 3/4 இன்ச்லேயே கொண்டுட்டு வாங்க. ரொம்ப துணி விட வேண்டாம். இங்கே கீழே ஸ்கர்ட்டுக்கு வந்து ரொம்ப துணியை நீங்கள் விட வேண்டாம். தைச்சு இதை நம்ம கீழே வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு இன்னொரு ஸ்டிச் போடுறோம். பாருங்கள், இந்த இன்னொரு ஸ்டிச்லேயும் மேலே இடுப்பு வரைக்கும் கரெக்டாக கொண்டு வரலாம். இப்போ நான் இடுப்பு வரைக்கும் கரெக்டாக கொண்டு வந்துட்டேன். இதுக்கு கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் தள்ளி அடிக்கிற ப்ளவுஸுக்கு அடிக்கிற மாதிரி தைச்சுங்க.
இப்போ பாருங்கள், இதில் ஃபர்ஸ்ட் தையல் இது. உங்களுக்கு கேமராக்கு தெரியலன்னா கூட நான் காமிக்கிறதுக்காக இது 2வது தையல். இது 2வது தையல் கொண்டு வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிங்க. அடுத்தது 3ஆவதாக இன்னொரு தையலும் போட்டுக்கோங்க. இப்போ மேல் பகுதி நமக்கு டைட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட ஈஸியாக ப்ளவுஸ் பிரிக்கிற மாதிரியே அவங்க பிரித்து விட்டு போட்டுக்கலாம். கவுன்லையும் கூட அதே மெத்தடில் நாம் ஸ்டிச் பண்ணுறதுனால இப்போ இந்த 3ஆவது தையலை இடுப்புக்கு கீழே கொண்டு வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி முடிச்சுருங்க. இப்போ 3 தையல் நம்ம இதில் அடிச்சிட்டோம். ஒரு சைடு வேலையும் முடிஞ்சிருச்சு. இந்த பிசிறுகளையெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக கோணையாக இருக்குது இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி விட்டோன்னா தான் நம்ம ஓவர்லாக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ட்ரெஸ்ஸு சிந்தட்டிக்ங்கிறதுனால நீங்கள் ஓவர்லாக் பண்ணுங்கள். ஓவர்லாக் மிஷின் கைவசம் இல்லாதவங்க கடையில் கொடுத்து கூட ஓவர்லாக் பண்ணி வாங்கி கொடுங்க. அப்போ தான் மறுபடியும் நம்மக்கிட்ட கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிப்பாங்க. நீங்கள் கடையில் கொடுத்து ஓவர்லாக் பண்ணால் அதுக்கு எவ்வளோ காசு ஆகுமோ அதை நீங்கள் எக்ஸ்ட்ராவாகவே இதுக்கான பில்லில் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கிக்கோங்க. ஓவர்லாக் பண்ணாமல் கொடுக்காதீங்க. இப்படி பண்ணாமல் கொடுத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் நாள் ஆனோன்னு சிந்தட்டிக் அதுக்கு எல்லாம் கலந்து வந்துடும். அப்புறம் கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிக்கும். நம்ம தைக்கிறது வந்துட்டு அவங்க ஃபுல் லைஃப் அவங்க போடணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க. நான் இங்கேயும் மார்க் பண்ணுறேன். இடுப்பளவை 33 இங்கே கொண்டு வந்து முடிக்கிறேன். முடிச்சுட்டு இந்த இடத்துல பாருங்கள், அப்படியே லைட்டாக கிராஸாக கொண்டு வரணும். இது இன்னொரு வாட்டி கவனிச்சுக்கோங்க, சொல்லி கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. வச்சுக்கோங்க, 4 துணியும் வரிசையில் வச்சுக்கோங்க. இங்கிருந்து இப்படியே லைட்டாக இப்படி கொண்டு வந்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். உடனே அது ஒரு மாதிரி பெண்டு பண்ணி இது பண்ணினீங்கன்னா அந்த இடத்துல அழகாக இருக்காது. இடுப்பிட்ட அப்படியே லைட்டாக கிராஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்புறம் அந்த 3/4 இன்ச்லேயே கொண்டு வந்து நீங்கள் முடிங்க. இந்த கீழே வரைக்கும் இந்த கீழ் பகுதிக்கு நான் ஜிக்ஜாக் மிஷினில் வளையமாக வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட அந்த மிஷின் இல்லைன்னா சாதாரணமாக இப்போ இந்த இதுக்கு தைச்சிருக்கேன் பார்த்தீங்களா, வளைவா மடக்கி கொடுத்து அது மாதிரி மடக்கி கூட கொடுங்க. 2 விதமாகவும் பண்ணலாம். நான் உங்களுக்கு அந்த ஜிக்ஜாக் மிஷினில் நான் அதை அடிக்கிறத தனி வீடியோவாக சின்ன வீடியோவாக உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இப்போதைக்கு இதை ஃபினிஷ் பண்ணி மட்டும் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். 2வது தையல் அதுலேயே நான் போட்டுட்டு வரேன். மேலே இடுப்புக்கிட்ட வரும்போது தள்ளி கொடுக்க போகிறேன் பிரிக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், இதுதான் இடுப்பு பகுதி. இங்கே தான் நான் தைச்சிருக்கேன். இங்கிருந்து வரும்போதே இப்படி கொண்டு வந்துடுங்க. இப்படி கொண்டு வந்து 2வது தையலை அடித்தாச்சு. நம்ம இன்னொரு 3வது தையலும் இதுக்கு கொடுத்துடலாம். அதே மாதிரி 4 இன்ச் தள்ளி 3வது தையல் கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு கீழே இடுப்புக்கு கீழே கொண்டு வந்து கிராஸாக கொண்டு வந்து இப்படி முடிச்சிருங்க. இதையே நம்ம இப்போ இந்த பிசுறுகளை எல்லாம் இதில் நம்ம கட் பண்ணிடலாம். இந்த ட்ரெஸ்ஸை நான் முழுசாக எந்திரிச்சு விரித்து காமிக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறது ஈஸியாக தெளிவாக புரியுதா அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது விளக்கங்கள் எல்லாம் சொல்லணுமாங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன். அதனால தான் நான் கேட்குறேன். இப்போ நான் இந்த ட்ரெஸ்ஸை திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல் ஃபினிஷிங் எப்படி வந்திருக்கு அப்படின்றத நான் இதை காமிக்கிறேன். கீழே வந்துட்டு மடக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதனோட ஃபுல் ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு தெரியுதா? மேலேருந்து எப்படி இருக்குது, நல்லா ஃபுல் லேயரோட இருக்குது. நம்ம இந்த கீழையும் அதை மடக்கி அடிக்கும்போது செம்மையாக அழகாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸு எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.